கவுண்டம்பாளையம் ரஞ்சித். இதுவரைக்கும் நடிகராக இருந்த ரஞ்சித் இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சித். எடுத்த கதையை செதுக்கியிருக்காங்க. ஒரு மனித தன்மையை, ஒரு தாய்மை, ஒரு பெண் என்றாலே ஒரு தாய், அந்த தாய் ஸ்தானத்துக்கு பெண்மையே அசிங்கப்படுத்துறீங்க, காதலை அசிங்கப்படுத்துறீங்க. இன்று சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு, எப்படி ரஞ்சித் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, எப்படி பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே அவருக்குள்ள ஒரு பெண் சக்தி அவருக்குள். இதை நீ சொல்லு, எதிர்காலத்தில் தமிழக பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நல்ல முறையில் வாழ்க்கப்பட்டு எதிர்கால தமிழ் சந்ததியை நல்ல முறையில் பண்றதுக்கு, பெண்களை நீ காப்பாற்றுறதுக்கு தைரியமா படம் எடுன்னு அவருக்குள்ள வேற ஒரு சக்தியை புகுந்து அவர் ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி இருக்கு. கூட செந்தமிழ்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வர வேண்டியவர் பண்ணார், மிகப்பெரிய படம் பண்ணார். அவருடைய உழைப்பும் அதில் தெரியுது. ஏன்னா வசனங்கள்லாம் அப்படி தீயா பறக்குது. செகண்ட் ஹாஃப் பூரா ஒரு ஆக்ஷன் படம், ஒரு விஜயோட ஆக்ஷன் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெரிக்க விட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். எச்சரிக்கை மணியை மிக சத்தமாக இந்தியா பூரா எதிரொலிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த மணி இந்தியா பூரா எதிரொலிக்கும். சாதியை பற்றி இனி சினிமாவில் சொல்லாதீர்கள், சொன்ன கௌரவமா சொல்லுங்க. ஏன்னா அதன் பின் ஒரு பெண் இருக்கிறார். சாதிங்கிறது சாதாரண இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணை காப்பாற்றுவதும் பெண்ணுக்கு கௌரவம் தருவதும் நம்மளுடைய ஆணின் கடமை அப்படிங்கிறத ஆணித்தரமா மிக விறுவிறுப்பா ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த படம் எடுத்த திரு ரஞ்சித் அவர்களையும் இதற்கு உதவி செஞ்ச தயாரிப்பாளர்களுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண செந்தமிழ் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்களுக்கும் மொத்த டீமுக்கும் மொத்த தமிழ் சினிமாவும் தலை வணங்க வேண்டும்.